ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு குருமா. இந்த ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்து 1 பார்ட் ரெசிபி. குக்கர்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு அரை குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருப்பேன். அதாவது கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்கும். இதில் விரிஞ்சி இலை, அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 4 வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் நறுக்கி சேர்க்கல, முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். இப்போ உருளைக்கிழங்கை இதில் சேர்த்தாச்சு. நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான், இதை முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில், சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ டேஸ்ட் அருமையாக இருக்கும். நார்மலாக நம்ம குக்கரில் வதக்க வேண்டிய எல்லா ஐட்டத்தையுமே சேர்த்துட்டு ஒரேடியாக மூடி போட்டு வேக விட்டு எடுத்தாலும் சுவையாக தான் இருக்கும். பட் இதை மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது அந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்ப்போம். அது கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துலேயே நம்ம இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உருளைக்கிழங்குல இந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சாச்சு. இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். இது எல்லாமே பச்சை வாசனை போகணும். அதாவது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வரணும். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இனி உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேகணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலையை மேலே தூவிட்டு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா 2 இல்லைன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். குருமா அருமையாக தயாராகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா. சப்பாத்தி, நான், ரைஸ் இது எல்லாத்துக்கும் கூட இது ஈஸியாக செட் ஆகும். மேலே கொஞ்சம் மல்லியில் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அருமையான உருளைக்கிழங்கு குருமா ஈஸியாக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.